வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, CSSல உள்ள ஃப்ளோட் அண்ட் கிளியர் இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃப்ளோட்னா என்னன்றத ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோம். ஒரு கன்டென்ட்ட நம்ம வந்து ஒரு பொசிஷன் பண்றதுக்கும், ஃபார்மேட் பண்றதுக்கும் தான் நம்ம வந்து ஃப்ளோட் யூஸ் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி நம்ம நேத்து வீடியோல டெடிகேட்டடா பொசிஷன்ஸ் பத்தின வீடியோ போட்டிருந்தேன். அத பார்க்கலன்னா மறக்காம அத செக் பண்ணி பார்த்துட்டு இன்னைக்கு வாங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னுமே ஈஸியா புரியும். ஓகே. அதாவது வந்து ஒரு இமேஜ் வந்து லெஃப்ட்ல ஃப்ளோ ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த கண்டெய்னருக்கு அதுக்கு ஏத்த மாரி, இந்த மாரி நம்ம வந்து ஃப்ளோட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து 4 ப்ராப் விதமா தான் வந்து பண்ண முடியும். லெஃப்ட், ரைட், நன், இன்ஹெரிட் இது 4 விதமா தான். நான் சொல்லிட்டே இருந்தா உங்களுக்கு புரியாது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்த்துடலாம். ஸோ நான் இங்க என்ன பண்றேன், ஒரு டேக் ஒண்ணு போட்டுக்கிறேன். ஸோ உள்ள வந்து ஒரு இமேஜ் வந்து குடுத்துக்கிறேன். ஒரு இமேஜ் சோர்ஸ் குடுக்குறேன். ஆல் டேக்ல ஜஸ்ட் இமேஜ்ன்னு சும்மா வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இமேஜ் டேக் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் இப்போ. ஸோ இங்கேயே நான் ஒரு இன்லைன் ஸ்டைல் ஒண்ணு எழுதிக்கிறேன். ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டூன்னு போட்டு, விட்த் வந்து ஒரு 170 பிஎக்ஸ் வந்து வச்சுக்கிறேன். ஸோ அதே மாரி நான் வந்து ஹைட்டும் குடுத்துக்கிறேன். ஸோ ஹைட் வந்து அதே மாரி ஒரு 170 பிஎக்ஸ் வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு இத நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ஓகே. இங்க வந்து டபுள் கோட்ஸ் இங்க ஓப்பன் இங்க க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அது கரெக்ட்டா பார்த்து குடுத்துக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த இமேஜ்க்கு வந்து அந்த சோர்ஸ் வந்து வச்சிரலாம். ஸோ நான் இங்க போயிட்டு ஜஸ்ட் வந்து Googleல போயிட்டு இமேஜஸ்ன்னு போடுறேன். ஸோ லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே இமேஜஸ் வந்துருச்சு. நான் ஜஸ்ட் வந்து இந்த இமேஜே வந்து எடுத்துக்கிறேன். ஸோ வந்து காப்பி இமேஜ் அட்ரஸ் குடுக்குறேன். நம்ம இமேஜ் பத்தின வீடியோவும் டெடிகேட்டடா போட்டிருந்தோம். ஏன் வந்து நம்ம இந்த மாரி காப்பி பண்ணி லிங்க் எடுக்கக்கூடாது? ஏன் வந்து நம்ம வந்து இமேஜ வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும்? இந்த மாரி வந்து உள்ள கன்டென்ட்லாம் நான் வந்து இமேஜ் டேக்ல வந்து பேசியிருக்கேன். நீங்க அத பார்க்கலன்னா, நான் அதையும் ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம அத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஓகே ரைட் நம்ம இமேஜ் டேக் குடுத்தாச்சு. ஓகே நம்ம இப்ப போய் ப்ரௌசர்ல என்ன ரெண்டர் ஆகுதுன்றத ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துருவோம். ஓகே நான் குடுத்த இமேஜ் வந்து இங்க வந்துருச்சு. ஸோ ஃப்ளோட் சொன்னீயேப்பா இது எப்படி பண்றது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்க என்ன பண்றேன்னா, ஒரு ஸ்டைல் டேக் வந்து ஒண்ணு அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து நான் வெறும் விட்த் அண்ட் ஹைட்க்கு மட்டும் வச்சிருக்கேன். இங்க இன்லைன் எழுதுனது. நான் இந்த இமேஜ் டேக்க வந்து செலக்ட் பண்ணிட்டு, என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஆம் ஃப்ளோட் ஆஃப் ரைட்ன்னு சொல்லி வந்து வச்சுக்கிறேன். குடுத்துர்றேன். அதே மாரி நான் இங்க இன்லைன் ஸ்டைலிங்ல இன்னொன்னு மிஸ் பண்ணிட்டேன். நான் இங்க வந்து ஒரு மார்ஜின் லெஃப்ட்டும் குடுக்கணும். ஏன் குடுக்குறேன்றத நான் ப்ரௌசர்ல ரெண்டர் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அப்பதான் வந்து உங்களுக்கு ஈஸியாவே புரியும். ஸோ 15 பிஎக்ஸ் வந்து குடுத்துர்றேன். இப்ப நான் வந்து ஃப்ளோட் ஆஃப் ரைட் குடுத்துருந்தேன். இப்ப ரெஃப்ரெஷ் பண்றேன். பார்த்தீங்களா? இந்த கன்டென்ட் வந்து ரைட்ல வந்துருச்சு. ஸோ நான் இங்க இப்ப இந்த வந்து இந்த மார்ஜின் லெஃப்ட்ட நான் இப்ப தூக்கிர்றேன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்ட்டா செலக்ட் பண்ணி மார்ஜின் லெஃப்ட்ட வந்து நான் தூக்கிர்றேன். இப்ப போய் ப்ரௌசர்ல என்ன ரெண்டர் ஆகுதுன்றத போய் பார்த்துடலாம். அதே தான் ரெண்டர் ஆகும். ஏன் நம்ம இப்ப இங்க மார்ஜின் லெஃப்ட் குடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்ப வந்து இந்த டேக்ல வந்து எம்ப்டியா குடுத்துருக்கேன். ஸோ இந்த டேக்ல நான் வந்து ஏதாவது ஒரு கன்டென்ட் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அன்னைக்கு மாரியே லாரல் எப்சம்ல போயிட்டு வந்து டெக்ஸ்ட்ட காப்பி பண்ணிடுவோம். ஸோ லாரல் எப்சம் போயிட்டோம். அந்த வெப்சைட்ல போயிட்டு கன்டென்ட்ட வந்து ஃபுல்லும் காப்பி பண்ணிடுவோம். ஓகே. இது ஃபுல்லும் நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் சும்மா காப்பி பண்ணி, இங்க வந்து நான் அந்த டேக்ல வந்து குடுத்துர்றேன். ஸோ குடுத்துட்டு, இப்போ வந்து தான் இந்த மார்ஜின் லெஃப்ட்ன்றது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்ப பாருங்க, அந்த ஸ்பேஸ் வந்து அந்த மார்ஜின் லெஃப்ட்டோட ஸ்பேஸ் வந்து வரும். இப்ப நான் மார்ஜின் லெஃப்ட்ட சப்போஸ் தூக்கிட்டேன் அப்டின்னா, இப்ப நான் அந்த மார்ஜின் லெஃப்ட்ட தூக்கிட்டு, இப்ப போய் ப்ரௌசர்ல ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இங்க பாருங்க, அதோட போய் ரொம்ப கிளாஷ் ஆகுற மாரி இருக்குல்ல. ஸோ இந்த மாரி விஷயத்துக்கு தான் நம்ம வந்து மார்ஜின் லெஃப்ட் வந்து இங்க போட்டுருக்கோம். நான் ஐ திங்க் நான் இந்த லாரல் எப்சம் போட்டோம்னு நெனச்சுட்டு நான் மார்ஜின் லெஃப்ட் குடுத்தேன் ஃபர்ஸ்ட்டு. ஓகே ரைட். இப்ப நெக்ஸ்ட் அதே மாரி வந்து நான் 4 ப்ராப்பர்ட்டிய விதமா சொல்லலான்னு பார்த்தேன். ஃப்ளோட் வந்து ரைட் வந்து சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் விதமாவும் பண்ணலாம் அப்டின்னு சொல்லி சொன்னேன். லெஃப்ட்க்கு நான் குடுத்துக்கிறேன். ஸோ லெஃப்ட்க்கு குடுத்துட்டு, நான் இங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்ப பார்த்தீங்களா, இங்க இந்த மார்ஜின் லெஃப்ட் இங்க வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த மாரி இடத்துல வந்து நம்ம மார்ஜின் ரைட் குடுக்கணும். ஸோ அப்பதான் வந்து அதோட போய் கிளாஷ் ஆகாம இருக்கும். நீங்க மார்ஜின் லெஃப்ட் அந்த பக்கம் உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும்னாலும் குடுத்துக்கலாம். பட் எனக்கு அந்த பக்கம் ஸ்பேஸ் வேண்டாம். எனக்கு அதோட ப்ரௌசரோடயே போய் எண்டோட ஒட்டிக்கிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்ப ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்ப இங்க வந்து இந்த ஒரு டீசென்ட்டான ஒரு ஸ்பேஸ் வந்துருச்சு. ஸோ ரைட்லயும் நமக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கு. இந்த மாரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நன் ப்ராப்பர்ட்டி தான் வந்து பை டிஃபால்ட்டான வந்து ப்ராப்பர்ட்டி. நன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த மார்ஜின் ரைட்ட தூக்கிடுறேன் ஃபர்ஸ்ட்டு. அப்பதான் வந்து நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். ஓகே. அதே மாரி நம்ம இமேஜ் டேக் வந்து ஃப்ளோட் வந்து லெஃப்ட்ன்னு குடுத்துருக்கோம். ஸோ ஃப்ளோட் வந்து நன்னுன்னு குடுத்துடுறேன். ஸோ நன்னுன்னு குடுத்துட்டு, இப்ப போய் ப்ரௌசர்ல ரெஃப்ரெஷ் பண்றேன்.
இங்க பாருங்க. அதாவது வந்து இந்த கன்டென்ட் வந்து முன்னாடி லெஃப்ட் குடுத்தப்போ, ரைட் குடுத்தவும் பார்த்தீங்களா, அதோட அதோட அந்த இதுலயே வந்துருச்சு. இப்ப நம்ம வந்து இது குடுக்காம இருந்ததுனால, அதோட எண்டுலேருந்து அந்த பிக்சரோட எண்டுலேருந்து வரும். பட் இந்த ஸ்பேஸ் வந்து ஆக்குபை ஆயிருக்கும். நான் இங்க குடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்பேஸ் வந்து வேஸ்ட்டா தான் இருக்கும். நம்ம அந்த இடத்துல வந்து எதுவுமே பண்ண முடியாது. இது வந்து டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ, இப்ப நான் இங்க வந்து நன்ன வந்து மறுபடியும் நான் வந்து கமெண்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டின்னு தான் சொன்னேன். ஸோ வேற ஏதாவது சேஞ்ச் நடக்குதான்றத ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துருவோம். ஒரு சேஞ்சும் நடக்கல. அதே தான் இருக்கு. ஸோ இந்த மாரி விஷயத்துக்கு தான் நம்ம வந்து ஃப்ளோட் வந்து யூஸ் பண்றோம். இந்த மாரி டெக்ஸ்ட்டுக்கு நடுவுல எனக்கு வந்து ஒரு இமேஜ் வேணும் அப்படின்றதுனா நம்ம வந்து இதுதான் இந்த மாரி தான் வச்சுக்கலாம். உங்களுக்கு டவுட் வரலாம். இத நான் வந்து பொசிஷன்ஸ்லயே பண்ணுவேனே, ஒரு ரிலேட்டிவ் இது போட்டு ஒரு அப்சல்யூட் போட்டேனே அப்படின்னா, அது வந்து ஓவர்லேப் ஆகும். இந்த மாரி நீங்க ஃப்ளோட் குடுத்துட்டீங்கன்னா, அது பாட்டுக்கு அந்த அந்த கன்டென்ட்க்கு ஏத்த மாரி அது அலைன் ஆயி அது பாட்டுக்கு அந்த டெக்ஸ்ட் பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். அந்த இமேஜ் பாட்டுக்கு அந்த எண்டுல வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ ஓகே. நெக்ஸ்ட் வந்து கிளியர்னா என்னன்றத பார்த்துருவோம். நெக்ஸ்ட் எலமென்ட்க்கு அதாவது பிலோ வேணும், இல்ல வந்து டாப்ல வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா, நம்ம வந்து கிளியர் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது லெஃப்ட், ரைட் இல்லாம இருக்கிறத வந்து நம்ம வந்து கிளியர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்க வந்து ஒரு டிவ் டாக் வந்து போட்டுக்கிறேன். நான் இந்த ஸ்டைல வந்து தூக்கிறேன். அதே மாரி வந்து இந்த பேராகிராஃப் டாக்கும் எனக்கு வேண்டாம். ஸோ நான் மறுபடியும் வந்து ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்தே ஒரு 2 டிவ் டாக் மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ டிவ் டாக் ஒண்ணு போட்டுட்டேன். இப்ப 2வது டிவ் டாக்கும் வந்து நான் போட்டுக்கிறேன். 2வது டிவ் டாக்கும் நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ 2த்துக்குமே வந்து நான் வந்து கிளாஸ் அப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து சும்மா div1ன்னு வைக்கிறேன். செகண்டுக்கு வந்து நான் div2 அப்படின்னு ஒண்ணு வச்சுர்றேன். ஸோ உள்ள ஏதாவது கன்டென்ட் வேணும்ல. ஸோ வந்து டெஸ்ட்டுன்னு போடுறேன். இதுல வந்து கோடிங்ன்னு போடுறேன். ஸோ கோடிங்ன்னு போட்டுறேன். 2 டிவ் டாகும் போட்டாச்சு. ஸோ ஓகே ரைட். நம்ம இப்ப வந்து அந்த ஸ்டைல் பண்ணிருவோம். ஃபர்ஸ்ட்டு ப்ரௌசர்ல என்ன 2வதுன்றத பார்த்துருவோம். அப்புறம் நம்ம ஸ்டைல் பண்ணுவோம். ரெஃப்ரெஷ் பண்றேன். டெஸ்ட் கோடிங் 2மே எனக்கு வந்துருச்சு. ஓகே. இப்ப நான் வந்து டிவ் டாக வந்து இது பண்றேன். செலக்ட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிவ் டாக் நான் கிளாஸ்ல குடுத்துருக்கிறதுனால டாட் குடுக்கணும். இந்த மாரி சிஎஸ்எஸ் செலக்டார்ஸ் வந்து நீங்க பார்க்கல அப்டின்னா, அத மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஏன்னா சிஎஸ்எஸ் செலக்டார்ஸ் தான் இருக்கிறதுலயே வந்து சிஎஸ்எஸ்ல ஒரு முக்கியமான பார்ட். நம்ம எங்க டாட் குடுக்கணும், எங்க ஹேஷ்டேக் குடுக்கணும், ஏன் இத வந்து டைரக்ட்டா டிவ்ன்னு சூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து சிஎஸ்எஸ் செலக்டார்ஸ்ல நம்ம டீட்டெயில்டா பேசியிருப்போம். அத பார்க்கலன்னா மறக்காம அத செக் பண்ணி பார்த்துட்டு இங்க வாங்க. ஓகே ரைட். நம்ம வந்து இப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா, இதுக்கு வந்து நான் ஒரு ஃப்ளோட் வந்து குடுத்துர்றேன். ஃப்ளோட் வந்து ஒரு லெஃப்ட் குடுத்துர்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேடிங் வந்து ஒரு 10 பிஎக்ஸ் வேணா குடுக்கலாம். நம்ம ஒரு ஜெனரலா ஒரு 10 பிஎக்ஸ் குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்டர் வந்து நான் வந்து ஒரு 3 பிஎக்ஸ்ல ஒரு சாலிடான எனக்கு ஒண்ணு வேணும்னு சொல்றேன். ஒரு பிளாக்கே குடுத்துறேன் நான் டிஃபால்ட்டா உள்ள மாரி. நெக்ஸ்ட் வந்து div2யும் நான் வந்து செலக்ட் பண்றேன். இப்ப div2யும் செலக்ட் பண்ணிட்டு, நான் இப்ப இங்க வந்து சேம் ஸ்டைல் பேடிங் 10 பிஎக்ஸ் பார்டர் இது மட்டும் நான் குடுக்குறேன். ஃப்ளோட் நான் குடுக்கல. ஓகே. காப்பி பண்ணிட்டேன். பேஸ்ட். ஓகே. இப்ப ப்ரௌசர்ல என்ன 2வதுன்றத போய் பார்த்துடலாம். இப்ப பார்த்தீங்களா, நெக்ஸ்ட் வந்துருச்சு பார்த்தீங்களா? இதாவது வந்து இப்ப லெஃப்ட், ரைட் வேணாம் நான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து லெஃப்ட் ஃப்ளோட் ஆஃப் லெஃப்ட் குடுத்ததுனால ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட்க்கு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் உள்ளது வந்து அடுத்ததுலயே நெக்ஸ்ட் டு இட்லயே வந்துருச்சு. நான் என்ன சொல்லியிருந்தேன், 2மே எனக்கு வந்து லெஃப்ட், ரைட் வேண்டாம் அப்படின்ற இதுக்கு தான் வந்து நம்ம வந்து கிளியர் வந்து யூஸ் பண்ணணும். இப்ப நம்ம இங்க வந்து இது யூஸ் பண்ணிட்டோம். ஸோ வந்து இப்ப நான் செகண்ட்ல என்னன்னு பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, இதே வச்சுக்கிறேன். இது வந்து கிளியர் பண்ணாம இருக்கிறது. இப்ப நான் கிளியர் டாக் போட்டுட்டு கிளியர்ல வந்து லெஃப்ட்ட வந்து குடுத்துடுறேன். ஸோ இப்போ ப்ரௌசர்ல என்ன ரெண்டர் ஆகுதுன்றத போய் பார்ப்போம். பார்த்தீங்களா, நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாரி நம்ம நார்மலா வந்துட்டு ஃப்ளோட்டுக்கும், கிளியருக்கும் இதுதான் ஒரு வித்தியாசம். இப்ப எனக்கு கன்டென்ட் வந்து லெஃப்ட்ல இருக்கிறதுனால நான் கிளியர் ஆஃப் லெஃப்ட் குடுத்தேன். இப்ப ரைட்ல இருந்தா நீங்க வந்து கிளியர் ஆஃப் ரைட் குடுக்கணும். ஸோ இந்த மாரி உள்ளது தான் வந்து கிளியர் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம இதுக்கு தான் யூஸ் பண்றோம். இதே மாரி நம்ம இமேஜ்க்கும் பண்ணலாம். ஸோ நம்ம இமேஜ் வச்சும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துரலாம். ஸோ நம்ம ஜெனரலா H1ல வந்து கோட் வித் அஸ்வின் இருக்கு. நான் ஒரு பேராகிராஃப் டாக் வேணா ஒண்ணு நான் ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா வந்து கோடிங் எப்பவும் எல்லாத்துலயும் குடுக்குற மாரி கோடிங் இஸ் ஆல்வேஸ் ஃபன்னே குடுத்துடலாம். கோடிங் இஸ் ஆல்வேஸ் ஃபன் குடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டிவ் டாக் வந்து போடணும். இந்த 2வது டிவ் டாக் நமக்கு வேண்டாம். ஸோ தூக்கிடுறேன். இப்ப நான் வந்து ஒரு இமேஜ் வந்து இமேஜ் டாக் ஒண்ணு போட்டுக்கிறேன். சோர்ஸ் வேணும். ஸோ நெக்ஸ்ட் நான் சோர்ஸ்ல மாத்தணும். நான் சும்மா ஜஸ்ட் இதுதான் போட்டுருக்கேன். ஆல்ட்ல வந்து இமேஜ்ன்னு ஜஸ்ட் ஜெனரலா குடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப நான் வந்து இமேஜஸ்ல போயிட்டு மறுபடியும் வந்து அந்த இமேஜ் வேண்டாம். நம்ம வேற ஏதாவது ஓகே. இந்த ஹார்ட் இன் ஷேப் இமேஜ் வேணா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ காப்பி இமேஜ் அட்ரஸ் குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு இந்த சோர்ஸ்ல வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இத சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணிட்டு நாம இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது இல்லாம எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம். அப்பதான் வந்து எப்படி மாத்த முடியும்ன்றது நமக்கு தெரியும். ஸோ நான் வந்து இந்த டிவ் டாகே டைரக்ட்டா பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸ் எனக்கு வேண்டாம். ஸோ டிவ் டாக டைரக்ட்டா இது பண்ணா தான் வந்து எனக்கு உள்ள இமேஜ நான் மாத்த முடியும். ஸோ வந்து நான் டைரக்ட்டா வந்து டிவ் டாகே வந்து எடுத்துக்கிறேன்.
div 1ன்னு போட்டு அந்த கிளாஸ் தூக்கிட்டேன். ஸோ div மட்டும் நம்ம போட்டா போதும். நெக்ஸ்ட் இங்க என்ன பண்றேன்னா, பார்டரும் பேடிங்கும் எனக்கு இருக்கட்டும். ஸோ பெரிய பேடிங் கூட எனக்கு வேண்டாம். நான் ஒரு 5 px வச்சுக்கிட்டா போதும். ஸோ ஓகே. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன், இமேஜ் டேக்க வந்து செலக்ட் பண்றேன். இப்ப நான் இமேஜ் டேக்க செலக்ட் பண்ணிட்டு, ஃப்ளோட் ஆஃப் ரைட் வேணா குடுத்துடுறேன். ஃப்ளோட் ஆஃப் ரைட் குடுக்குறேன். குடுத்துட்டு, இத வந்து நான் வந்து 2 இமேஜ் வேணா வச்சுக்கணும். ஸோ அப்பதான் நமக்கு எப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இமேஜ்ல வந்துட்டு கிளாஸ்ல போயிட்டு, நான் இமேஜ் 1ன்னு ஒண்ணு வச்சுக்கிறேன். இதே இமேஜே வந்து காப்பி பண்ணி சாரி இங்க போயிட்டு நான் இமேஜ் 2 வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். நான் இமேஜுக்கு மட்டும் வேற மாற்றணும். ஸோ நான் இந்த இமேஜ் 2வை ஃபஸ்ட்டு இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இமேஜ் 2 இங்கே செலக்ட் பண்ணி மறுபடியும் நான் வந்து ஒரு ஃப்ளோட் ஆஃப் ரைட்டே கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். நான் வேற இமேஜ் மாற்றிடுறேன். அப்போ தான் வந்து நமக்கு வந்து இது வராது. ஸோ இந்த இமேஜ் நல்லா இருக்கு, சிக்மங்களூர் மாதிரி இருக்கு. ஸோ காப்பி இமேஜ் அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நான் இந்த இமேஜை ரெண்டாவதுக்கு வந்து அந்த இமேஜை தூக்கிட்டு இந்த இமேஜை வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். இதுக்கு வந்து சிக்னு போட்டுடுறேன். போட்டுட்டு இப்போ ப்ரௌசரில் போய் என்ன ரெண்டர் ஆகுதுன்றதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்களா, இப்போ வந்து நான் வந்து அதாவது வந்து ஒரு கண்டெய்னர் கொடுத்துருக்கேன். அது நம்ம div tag கொடுத்ததுனால அந்த கண்டெய்னர் வந்து இங்கே வருது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொடுத்த இமேஜ் வந்து நெக்ஸ்ட்டும் ரைட்ல வந்து வந்துகிட்டே இருக்கு. நான் ஹைட் அண்ட் விட்த் கொடுக்காததுனால அதோட ஒரிஜினல் இமேஜ் சைஸ் வந்து வந்துடுது. பட் இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டெய்னருக்குள்ள அது வந்து வரல. அதாவது வந்து இந்த கண்டெய்னரை தாண்டி இந்த இமேஜ்லாம் வந்து வருது. ஸோ இதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென்ரலாக வந்து எல்லாருமே எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஹைட்டை கொடுத்து இவ்வளோ ஹைட்டுக்கு போட்டு, இல்லை இதுக்கு இமேஜுக்கு வந்து ஹைட் அண்ட் வித்தை கொடுத்துட்டா வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்படி இல்லாமல் நம்ம ஒரு டெவலப்பராக அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த H1ல வந்து கோட் வித் அஸ்வின் இருக்குல்ல, நான் இங்கேயே வந்து ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணுறேன். இங்கேயே ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணி நான் என்ன பண்ணுறேன், கிளியர் வந்து ரைட்டுன்னு கொடுக்குறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து ரைட் வந்து வச்சு பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிவ்வில் வந்து நான் டிவ்வுக்கும் ஒரு கிளாஸ் கொடுக்குறேன். ஸோ டிவ்வில் வந்து ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு நான் சும்மா வந்து கிளியர் ஃபிக்ஸ் அஸ்வின்னு சொல்லி ஒரு வந்து இது கிரியேட் பண்ணிடுறேன். ஒரு கிளாஸ் நேம் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி வந்து இமேஜ் வந்து வச்சுக்கலாம். நம்ம இமேஜ் 1, இமேஜ் 2 இது ரெண்டுத்தையுமே வந்து வச்சுக்கலாம். நான் வந்து இதுக்கு வந்து ஒரு ஹைட் அண்ட் வித் வேணா வந்து கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து வித் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு என்ன பண்ணிடுறேன்னா ஒரு 170 இருக்கட்டும். அதே மாதிரி வந்து ஹைட் இஸ் ஈக்குவல் டு ஒரு 170 வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதே மாதிரி வந்துட்டு இதுக்கும் இமேஜ் 2க்கும் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து கொடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து இதை எப்படி சால்வ் பண்ணுறது, ஃபஸ்ட்டு ப்ரௌசரில் என்ன ரெண்டராதுன்றதை போய் பார்த்துடலாம். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த 2 இமேஜும் வந்துருச்சு. மறுபடியும் சேம் ப்ராப்ளம் தான் நமக்கு வந்து இருக்குது. நான் இப்போ கிளியர் ஆஃப் ரைட் கொடுத்ததுனால வந்து பக்கத்தில் இருக்குது. நான் இன்னும் அந்த div tag வந்து இது பண்ணி நான் எதுவுமே பண்ணவே இல்லை. நம்ம ஆல்ரெடி கொடுத்த ஸ்டைல் தான் வந்து ஓவர் ரைட் ஆகி இப்போ இங்கே இருக்குது. நான் இங்கேயும் இந்த இமேஜ் வந்து இது கொடுத்துருக்கிறதுனால அந்த ஓவர் ரைட் ஆகி இருக்குது. நான் இப்போ இது எல்லாமே வந்து தூக்கிடுறேன். நம்ம டிவ்வுக்கு வந்து கொடுத்த வந்து கிளாஸ் நேம் இருக்குல்ல, ஸோ அந்த கிளியர் ஃபிக்ஸ் அஸ்வினை மட்டும் நான் கொடுக்குறேன். கிளாஸ் நேமுக்கு முன்னாடி டாட் வைக்கணும். ஸோ வச்சிடுறேன். இப்போ வந்து இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இது ரெண்டுத்தையுமே வந்து இருக்கட்டும், ப்ளஸ் ஓவர்ஃப்ளோ வந்து ஆட்டோ அப்படின்னு கொடுத்துறேன். நம்ம ஓவர்ஃப்ளோ பற்றின டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் அதை செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே வாங்க. ஓகே, நம்ம இப்போ ஓவர்ஃப்ளோ ஆட்டோ கொடுத்துட்டோம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ அழகாக வந்து அலைன் ஆகி உள்ளே வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதுக்கு வந்து நான் எதுவுமே கொடுக்கல. நான் இப்போ இங்கே நீங்கள் நினைக்கலாம், இப்போ நான் வந்து ஹைட் அண்ட் வித் கொடுத்ததுனால இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் இது ரெண்டுத்துக்குமே ஹைட் அண்ட் வித்தை வந்து தூக்கிடுறேன். ஸோ தூக்கிட்டு இப்போ நான் ப்ரௌசரில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ ஹைட் அண்ட் வித் கொடுத்தாலுமே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அது வந்து அலைன் ஆகிக்கும். இப்படி தான் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுமே தவிர்த்து, நம்ம ஜென்ரலாக வந்து அப்போ நம்ம போட்ட மாதிரி வெறும் அந்த கண்டெய்னர் இத்தினோடு இருக்கிறதுனால அந்த கண்டெய்னருக்கு ஹைட்டை கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணக்கூடாது. நம்ம எப்போவுமே பண்ணால் ஒரு நீட்டாக ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்து பண்ணணும். ஏதோ பண்ணமே ஏனோதானமே பண்ணமே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓகே.